தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே அவங்க குரு அம்மாவோட கனெக்டிவிட்டி அதிகம், அம்மாவுடைய பேம்பரிங் அதிகம், எல்லாமே செட் ஆகாது. இப்போ திருப்பதியெல்லாம் அவங்க போகவே கூடாது. மலை மேலே இருக்கிற அந்த முருகரை வந்து இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா. ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த ராசிக்காரர்கள் எந்த முருகனை வணங்கினா நல்லது அப்படிங்கிறத ஜோதிடர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் எந்த கோயில் போய் எந்த முருகனை வணங்கினா ரொம்ப சிறப்பா இருக்கும்? தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே அவங்க குரு, அவங்கெல்லாம் நாலேஜ் ஜாஸ்தி. தனுசு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நாலேஜ் பேங்க் அவங்கெல்லாம். என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய பவர் தெரியாது, என்ன வேணுங்கிறது தெரியாது, யாராவது தூண்டி விடணும். இவங்கெல்லாம் வந்து தனுசு ராசி வந்து நெருப்பு, இவங்க நெருப்பு ராசியாக இருந்தாலும் இவங்க வந்து அகல் போல விளக்கெறியக்கூடியவங்க. யாராவது திரிய தூண்டி விடுற மாதிரி தான் தனுசுக்கு. இவங்க வந்து ரொம்ப கோவப்படுறவங்கலாம் கிடையாது நெருப்புங்கிறப்போ. இவங்களுடைய கோவமாகட்டும் மற்றவங்கள்ட்ட பழகிறதாகட்டும் எல்லாமே ஒரு பவுண்டரி செட்டிங்காகவே இருக்கும், ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கும். தனுசு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் பழகுவாங்க. தனுசுக்கு வந்து அம்மாவோட கனெக்டிவிட்டி அதிகம், அம்மாவுடைய பேம்பரிங் அதிகம், அம்மா புகழ்ச்சிக்கு மயங்கும் தனுசு. அந்த புகழ்ச்சி யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அம்மா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தனுசுக்கு. என் மகன் என் மகள் நீதான் பெஸ்ட் நீதான் பெஸ்ட், இதே புகழ்ச்சியை எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாங்க. புகழ்ந்து வேலை வாங்கிட முடியும் தனுசுக்கிட்ட. ஏன்னா தனுஷோடைய நாலேஜ் வந்து வைட் நாலேஜ். அந்த நாலேஜை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு வருவாங்க. தனுஷ் அதை செய்யக்கூடாது. தனுஷை வந்து தட்சணை வாங்கிட்டு தான் அவங்க தொழிலே வந்து டீச்சிங் ஆகும், ஒரு மென்டர் மாதிரியும் ஒரு குரு மாதிரியும் இருந்து அவங்க கரெக்டாக அந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும். எந்த ஷார்ட்கட்ஸுமே தனுசு ராசிக்கு செட் ஆகாது. உழைப்பை போட்டாகணும், மதியை யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மதி தான் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமே அதுதான். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்கலாம் தனுசு ராசியாக இருப்பாங்க. ஓடியும் வேலை பார்ப்பாங்க, ஆனால் சம்பாதிக்க முடியாது அவங்களால. ஒரு இடத்துல உட்காந்து மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா growth சூப்பராக இருக்கும். அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் உட்காரலாம். இவங்க வந்து ஸ்கந்த குருவை வழிபாடு பண்ணணும். குன்றத்தூர் மலை மேலே இருக்கிற அந்த முருகரை வந்து இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட எனர்ஜி லெவல் வந்து அது வந்து குருஸ்தானம் மாதிரி. அந்த 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 முருகரை வழிபாடு இவங்க பண்ணுறது, அந்த எனர்ஜியை வந்து இவங்க வாங்கிட்டு வரணும். ஏன்னா ஜென்ரலாகவே தனுசு ராசிக்கு வந்து மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து எல்லாமே செட் ஆகாது. இப்போ திருப்பதியெல்லாம் அவங்க போகவே கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்படி முருகர்கிட்ட இப்படி போகிறப்போ இந்த எனர்ஜி, அந்த ஃப்ளேம்னு நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஃப்ளேம் அது வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸ்கந்த குரு. எல்லா முருகன் கோயிலையும் செவ்வாய்க்கிழமையானால் கூட்டமாக மக்கள் போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை முருகனை பார்க்க யாருனாலையும் முருகனை பார்க்கவே முடியல. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஏன் அந்த 2 கிழமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னா செவ்வாய்க்காரகன், அதே மாதிரி முருகரை வந்து குருவாகவும் பார்க்கப்படுது. அதனால தான் வந்து வியாழன், அதனால தான் இந்த 2 நாள். இப்போது அது எப்படி வழிபடலான்னா, இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிட்டீங்க, தங்கிடுங்க, புதன்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா வந்து புதன் புத்தி, அந்த புத்திக்கும் முருகர் வேலை பார்ப்பார். அதனால் அந்த புத்திக்கும் சேர்த்து வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம். இல்லைன்னா புதன்கிழமை போய் தங்கிட்டு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதுதான் அந்த காம்பினேஷன், செவ்வாய் புதன் வியாழன். இந்த 3 நாள் இவங்க வழிபாடு பண்ணுறாங்க. இந்த 3 நாள் கண்டினியூஸாக வழிபாடு பண்ணினாலும் சிறப்பு. ஏன்னா வந்து அந்த புதன் அப்படிங்கிறது அங்கே இருக்க சிதறுகளையும் குறிக்கும், இந்த பச்சையையும் குறிக்கும், மயிலையும் குறிக்கும். ஸோ அது வந்து ஹிடன் நாலேஜ் புதன் அப்படிங்கிறது. முருகர்கிட்ட அந்த ஹிடன் நாலேஜ் உண்டு. அதனால் இந்த செவ்வாய் புதன் வியாழன் இப்படி வந்து கணக்கு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். இந்த கூட்டத்தில் தான் போய் கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. முருகரை தனிச்சு நம்ம கும்பிடலாம். ஆனால் இந்த நாட்களில் வந்து இவங்களோட எனர்ஜி பவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா, அந்த கிழமைகளில் அவங்களோட எனர்ஜி வந்து நம்மளோட எனர்ஜியும் அந்த எனர்ஜியும் கனெக்ட் ஆகுதுங்கிறப்ப உங்களுக்கு குருவாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா வியாழக்கிழமை, நீங்கள் பக்தராக போகிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, உங்களுக்கு ஞானம் வேணும்னா புதன்கிழமை. இப்போ வந்து கோயிலுக்கே போக முடியாதவங்க இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் என்னால் கோயில் எல்லாம் போய் தங்க முடியாது, நான் வந்து வீட்டிலையே எனக்கு பிடிச்ச முருகன் ஃபோட்டோவை வச்சு நான் வழிபடலாமா இந்த மாதிரி? தாராளமாக. அதாவது முருகரை வந்து சிகப்பு மலர்களால் அவரை வந்து வழிபாடு பண்ணணும். வீட்டில் வந்து ஒரு ரோஸோ இல்லை சிகப்பு அரளியோ இதெல்லாம் போட்டு நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணுறப்போ முருகரை மனசில் நினச்சிட்டாலே போதும். வேல்மாறல் கேட்குறதோ, ஸ்கந்தசஷ்டி கவசம் கேட்குறதோ, இந்த மாதிரி அவருடைய அந்த மந்திரங்களில் கேட்டாலே, அந்த உபதேசங்களை கேட்டாலே போதும்.
முருகர் வந்து உட்காந்துருவார். நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணுன்னு இல்லை, நீங்கள் வந்து கற்பனையிலேயே அங்கே போயிட்டு வந்துடலாம். நீங்கள் முருகர் அழைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது எப்படியாவது அழைச்சி டக்குன்னு போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் முருகர். ஸோ 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த முருகனை வணங்கினா சிறப்பாக இருக்கும்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். இப்போ முருகன் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய்க்காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு கலருக்கு சொந்தக்காரர், இரத்த குருதி கலருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகனை வணங்குறவங்க அதிகமாக பார்த்தா வந்துட்டு செவ்வாய்க்கிழமை போய் கும்பிடுவாங்க. சில பேர் ஜாதகக்காரர்கிட்ட போனால் வந்து என்னதான் நட்சத்திரம் தசா புத்தி எல்லாமே பார்த்தாலுமே செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருந்தால் அதுக்கான சில பரிகாரங்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுவும் அதிகமாக பார்த்தா முருகனை நோக்கி இருக்கும். ஸோ செவ்வாய் தோஷத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க மேம். அதாவது நம்மளுக்கு வந்து கட்டங்கள்ல எங்கெங்க செவ்வாய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு. இப்போ 4ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 8ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 12ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 9ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் செவ்வாய்க்கு வந்து ஒவ்வொரு காரக பலன்கள் இருக்குது. இப்போ 8ல் செவ்வாய் உட்காந்துருச்சு, 4ல் செவ்வாய் உட்காந்துருச்சுன்னா இது எல்லாமே செவ்வாய் தோஷம். இப்போ 4ல் செவ்வாய் உட்காந்துருக்குன்னா பார்ஷியலாக செவ்வாய் தோஷம், 8ல் செவ்வாய் உட்காந்துருக்குன்னா முழுசாக செவ்வாய் தோஷம். ஸோ இந்த செவ்வாய் தோஷம் ஒரு லைஃப் பார்ட்னருக்கு மட்டும்தான் இஷ்யூ கொடுக்குமா அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் பார்ட்னராக வராங்களோ ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு மனசை உடச்சிட்டு போகக்கூடிய விஷயங்கள், அவங்களால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது இப்போ 4ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வீடு அமையாது, சொந்த வீடு அமையாது. அவங்களுக்கு தான் இந்த வீடு பிரச்சனை வருது. லைஃப் பார்ட்னர்கிட்ட போவாங்க, நல்லா இருக்கும். எங்கேயாவது ஒரு மனஸ்தாபம் வந்தால் மனசு ஒட்டாது. இப்போ 8ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து செவ்வாய்க்கான பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்க, ஏன்னா நிதானம் இருக்காது, ஆக்ரோஷமாக இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு செவ்வாய் வக்கரம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கஷ்டம். அப்போ இவங்க செவ்வாய் எப்படி வழிபாடு பண்ணணும்னா, நிறைய பேத்துக்கு செவ்வாய் வழிபாட்டு முறை சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக செவ்வாய்ங்கிறது நம்மளுடைய விதியில ஏதோ ஒரு பெரிய பங்கம் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது தான் அது. அதை சரி பண்ணிக்கணும். இப்போ செவ்வாய் திசை எனக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னோட அப்பாவை நான் பார்க்கணும். அப்படி அவங்க யோசிக்கணும். என் அப்பாவுக்கு என்ன ஆக போகுது, ஹெல்த் பார்க்குறது, அதாவது அப்பாவுக்கு ஏதாவது ரத்த காயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் சரியாக இருந்துக்கிறது. இப்போ செவ்வாய் ரொம்ப உக்கிரமாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, இப்போது அந்த குழந்தை வளர வளர இந்த குழந்தை ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுதுன்னா அப்போது வீக் ஆகிட்டே போகுதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் பார்க்குறது. ஹெல்த் வைஸ் பண்ணாது, டக்குன்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் பண்ணி விட்டுரும், ஏதோ ஒன்று பண்ணி விட்டுரும், இல்லை இவங்களோட நல்ல விஷயங்களை பார்க்க விடாது செவ்வாய் வாழ்க்கையில். ஏன்னா கேது வந்து அந்த இடத்துல வேலை பார்க்கும் செவ்வாய்க்கு. ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப அவசரம் புத்தி உடையது. கேது தான் நிதானத்தை கொடுக்கும். அப்போ கேது எப்படி நிதானத்தை கொடுக்கும்னா, யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தூக்கிடும். அதில் நம்மளுக்கு ஒரு அப்செட்டை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போய் அந்த செவ்வாய்னாலே அந்த உக்கரமாக இருந்து எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் உடைக்கிற வேலை கேது பார்த்துட்ருக்கோம். சனியும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். சனியும் அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவங்க மெத்தடே எப்படி பண்ணணும்னா, காலபைரவரை வழிபாடு பண்ணணும். அஷ்டமி அமாவாசையில் காலபைரவரை வழிபாடு பண்ணி, காலபைரவருக்கு அஷ்டமியில் போய் விளக்கு போடணும். விளக்கு போட்டு முதல் வந்து அதுதான் பிராயச்சித்தம். பரிகாரத்துக்கு முன்னாடி பிராயச்சித்தம் தேடணும். பிராயச்சித்தம் பண்ணிட்டு அங்கே, அதாவது அஷ்டதிக் பாலகர்கள் கூட சொல்லுவாங்க, அஷ்டதிக் பாலர்களை தொட்டெல்லாம் வழிபாடு பண்ணக்கூடாது. அஷ்டதிக் பாலகர்களை வந்து நினச்சிக்கணும். உன்னை எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அஷ்டதிக் பாலகர்கள் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. 8 திசையில இருந்தும் பார்க்கக்கூடியவங்க அவங்க. சொர்ண ஆகாஷ்ண பைரவரையும் அவங்க வழிபாடு பண்ணணும். சொர்ண ஆகாஷ்ண பைரவர் வந்து எப்படின்னா, அவருக்கு கீழே 6 சிவன் இருக்கும். சொர்ண ஆகாஷ பைரவருக்கு கீழே ஒரு 6 சிவன் இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா 6 திசைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுடு, அப்வர்ட், டவுன்வர்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா, எல்லா திசைகளிலையும் நான் சரண்டர் ஆகிறேங்கிறது தான் அதுதான் அந்த செவ்வாய்க்காரங்க. இதெல்லாம் அந்த கர்மாவை இறக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு கர்மாவை இறக்கி வச்சுட்டு தான் செவ்வாய் ஸ்தலத்துக்கே போகணும். அப்போ தான் செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்கும். இல்லைன்னா செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்காது. பிராயச்சித்தத்தை முடிச்சுட்டு பரிகாரம் பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னீங்க மேம். பிராயச்சித்தம் பண்ணிட்டு தான் வந்துட்டு பரிகாரத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மைண்டில் வர்றது வந்துட்டு பெண்களை தான் அதிகமாக சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேணாம், இந்த பொண்ணை கட்டுறனால வந்துட்டு பையனுக்கு எதாவது ஆயிரும், இந்த பொண்ணை கட்டுறனால வந்துட்டு என் வீட்டில் நல்லா இருக்காது, வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு முழுக்க குறை சொல்கிறத பார்த்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை மட்டும், அந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்க கட்டம், அந்த செவ்வாய் கட்டத்தை மட்டும் சொல்கிறாங்க. அது உண்மைதானா மேம்? அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. பரிகாரங்கள் மூலிமா அது சரி பண்ணிக்க முடியும். ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வந்து அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம்.
அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் அவங்கனால குடும்பம் குழைய போகுது, சீர்கெட போகுது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் ஆகாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காத்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க அந்த செவ்வாய். ஏன்னா அவங்க அவங்க அது பண்ணல, அவங்கனால அது நடக்கல. இது வந்து அவங்களுடைய கர்மா. அதனால தான் கர்மாவை இந்த பக்கம் கழிச்சிட்டு இங்கே, ஏன்னா இந்த கர்மாவை டோட்டலாக நம்ம அங்கே கழிக்கிறப்ப இங்கே இது கிளியர் ஆகிடும். ஒரு 28 வயசுக்கு அப்புறம்லாம் ரொம்ப நார்மல் லைஃப் தான் வாழ்வாங்க. செவ்வாய் தோஷத்தில் இருக்கவங்களுக்கு செவ்வாய் தோஷக்காரங்களே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 28 வயசு வரைக்கும் தான். 28 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்னம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அங்கே செவ்வாயோடைய பவர் வந்து குறைய ஆரம்பிச்சு குருவை ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்க ஜாதகத்தில் குருவை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறாங்களோ, குரு ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து குரு வழிபாடு, குருமார்களை மதிக்கிறது. ஏன்னா செவ்வாய் குரு காம்பினேஷன் எப்படி அப்படின்னா, குருவை விட செவ்வாய்க்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் செவ்வாய் குரு கிட்ட கொஞ்சம் அடக்கியே வாசிக்கும். அப்போ அங்கே குரு இருக்கப்போ செவ்வாய் கொஞ்சம் அடங்கும். சில ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஷ்ணுக்கு நேராக கூட முருகரை வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு குரு செவ்வாய் காம்பினேஷன் தான் அது. அப்படி இருக்கப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். குருவை ஸ்ட்ராங் பண்ணிட்டா செவ்வாய் தோஷம் எதுவும் ஒன்றும் பண்ணாது. குரு தான் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியது. செவ்வாய் அது கெடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் குரு பவர்ஃபுல்லாக ஜாதகத்தில் இருக்குன்னா துணிஞ்சு கல்யாணம் பண்ணலாம். குரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதகக்காரங்க கூட செவ்வாய் தோஷத்தில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங், அப்போ எதுவும் நடக்காது. ஸோ செவ்வாய் தோஷம்னா என்ன, அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், பரிகாரத்துக்கு முன்னாடி பிராச்சித்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும், செவ்வாய் தோஷம் இருக்கவங்க செவ்வாய் தோஷத்தை கல்யாணம் பண்ணலாம், அதுக்கும் இந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.